நம்ம வீட்டுக்கு அருகாமையில ஒரு கோயிலினுடைய பார்வை எந்த இடத்துல இருந்தா நன்மை, தீமை, அது வாங்கலாமா, வாங்கக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதத் தொடர்ந்து அ கோபுரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எல்லாரும் கேட்குறீங்க. கோபுரத்தினுடைய நிழல் வந்து நம்ப வீட்டின் மேல் விழறதுனால, நமக்கு என்னென்ன பாதிப்பு வரும்? அது எந்த இடத்துல விழுந்தா அது நமக்கு பாதிப்பு? அத எந்த இடத்துல விழுந்தால் நம்ம அத வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லார்கிட்டயும் இருக்கு. சாதாரண ஒரு கோபுரம் இல்லாத ஒரு கோயில் எந்த இடத்துல இருக்கலான்றதுக்கும், கோபுரம் எந்த இடத்துல இருக்கலான்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அது வேறு, இது வேறு. அதனால 2யும் போட்டு குழப்பிக்காதீங்க. அ கோபுரம் அப்படின்றது வந்து அந்த நிழல் கண்டிப்பாக கிழக்கிலும், வடக்கிலும் உச்சத்துல விழக்கூடாது. சரிங்களா? அது எப்பயுமே நம்ம அந்த பாரம் வெயிட் மேனேஜ்மென்ட் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான். அந்த வெயிட் மேனேஜ்மென்ட் எந்த பகுதியில இருக்கலாமோ, அந்த இடத்துல அதனுடைய நிழல் பட்டால் எந்த தவறுமே இல்ல. ஆக உங்களுக்கு இதிலேயே புரிஞ்சிருக்கும். உச்ச நீச்சம் வேற, அந்த வெயிட் மேனேஜ்மென்ட் அதாவது பாரம், தாழ்வான பகுதி, உயர்ந்த பகுதி அப்படின்றது வந்து பாரம் எந்த இடத்துல ஏத்தலாம், பள்ளம் எந்த இடத்துல வரலாம் அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நிழல் அப்படின்றது பட்டாலே, எப்படி நம்ம மரம் இந்தந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நம்ம சொல்வோமோ, அதுபோல கோபுரம் அப்படின்றது முற்றிலும் வேறு. இந்த கோயில் அப்படின்றது வேறு. அத அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு விளக்கத்தோட குடுக்குறேன். நன்றி.